அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூர்தலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing of the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Proverbs 8th chapter verse 1 to 36. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனம் வரை. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையே, புத்தி சத்தமிடுகிறதும் இல்லையே. Don't not the wisdom cry, and understanding put forth your voice. வசனம் 2. அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் சந்து நற்செய்திகளிலும் நிற்கிறது. She standeth in the top of the high place, by the way in the peace of the paths. வசனம் 3. அது ஊர் வாசல்களிலும் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, She carrieth at these gates, at the entry of this city, at the coming in at this door. வசனம் 4. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். And to my man I call, and my voice is to the sons of the man. வசனம் 5. பேதைகளே, வேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். Ho, he the simple understood wisdom, and he foolish be and hid of and understanding heart. வசனம் 6.
கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். Herefore I will speak of the excellent things, and the opening of my lips shall be right things. வசனம் 7. என் வாய் சத்தியத்தை விளம்பும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. For my mouth shall speak truth, and wickedness in the abomination to my lips. வசனம் 8. என் வாயின் வாக்கு எல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. All the words of my mouth are in the rightnesses, are in nothing forwards are the proverbs in them. வசனம் 9. அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு தைரியமாயிருக்கும். They are all the plain to them that understand, and right to them that find knowledge. வசனம் 10. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். There is you my instruction, and not on silver, and the knowledge right is choice gold. வசனம் 12. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே மேல் நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல. For wisdom is better than rubies, and all these things and that may be desired are not to these compared to it. வசனம் 12. ஞானமாகிய நான் விவேகத்தோடும் வசனம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். I wisdom deal with and prudence, and find out knowledge with the invention. வசனம் 13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவையும் நான் வெறுக்கிறேன். The fear of the Lord is the hate evil pride, and the organizes, and the evil way, and the forward mouth to hate. வசனம் 14. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. Counsel is many, and sound and wisdom. I am the understanding, I have the strength. வசனம் 15. என் நாளே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். Be my king reign, and prince and declare justice. வசனம் 16. என் நாளே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள். By me and princes rule, and the noble, and even all the judges of this earth. வசனம் 17. என்னையே சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களே என்னை கண்டடைவார்கள். I love them that love me, and those that seek me surely shall find me. வசனம் 18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. The riches and the honor and with me, he droubly riches and the rightnesses. வசனம் 19. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. My fruit is better than gold, he than fine gold, and my revenue than choice silver. வசனம் 20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளையே சுத்திகரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களையே நான் நிரப்பும் படிக்கும். I'll lead in the way for righteousness in the midst of the paths of the judgments. வசனம் 21. அவர்களே நீதியின் வழியிலும் நியாயாதிபதிகளுக்குள்ளும் நடத்துகிறேன். That I may and cause those that love me inherit
substitutions, and I will fill their and treasuries. வசனம் 22. கர்த்தர் தமது கிரியைகளுக்குள் முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் அதிக அதிக அதியாகம் கொண்டிருக்கிறார். The Lord and possessed me in this beginning, or is the way before this and work of the world. வசனம் 23. பூமி உண்டாக்கும் முன்னும் ஆதி முதற்கொண்டே அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். I was set off from the everlasting, from the beginning, forever this earth was. வசனம் 24. ஆழங்களும் ஜலமும் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். When there were no depths, I was unbroken paths. When there were no fountains abounding with water. வசனம் 25. மலைகள் நிலை பெறுவதற்கும் முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும், before these mountains were selected, before the hills was I forgot for. வசனம் 26. அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். However, as he had not handmade this earth, nor this fields, nor this highest path of this world. வசனம் 27. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தை விசாலத்தை வட்டணிக்கையிலும், when he prepared these heavens, I was there, and when he set and compassed upon the face of this deepeth. வசனம் 28. உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்த சமுத்திரத்தின் ஊற்றுகளையும் அடைத்து அவைகளிலும், when he established these clouds and above, when he strengthened these fountains of this deep. வசனம் 29. சமுத்திர ஜலம் நான் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும், when he gave to the sea this and decree that and waters should not pass is and commandment, when he appointed these foundations of the earth. வசனம் 30. நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன். Then I rose and be him as one and forgot up with him, and I was daily his and delight, rejoicing always and before him. வசனம் 31. அவருடைய புலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன், rejoicing in this habitable part of this earth, and my delight and were with the sons of the man. வசனம் 32. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடவுகிறவர்கள் பாக்கியவான்கள். Now and therefore hearken unto me, O ye and children, for the blessed are they that keep my ways. வசனம் 33. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் மடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். Hear instigation and be wish and refuse it not. வசனம் 34. என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that heareth me and watching daily at my gates, waiting at the pauses of my doors. வசனம் 35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனையும் கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். For whose findeth me and findeth life and shall abiding favor of the Lord. வசனம் 36. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனை நான் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்களை யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள்.
என்று சொல்லுகிறது. But and that and Shani against me and Varga is an one soul, all they and that and hate me love death. இந்த புக்கு என்ன படிக்கணும்? 8 போன்ஸ் சாப்டர் 208. I check your wall of the gates, good and things to do, to make and product broadcast. Power I will and wait regard. You get it, take this, that, then take that. Swirl hits and trigger in the wave. Wait, add a touch of the SEO and the pinch of the main to have the broadcast of this very different kind. Yeah, sister will be the most come to your pulling in the many listener from fear and near and everyone and amazed at this power of the sound, the very thing they longed for now and found. Love here the audience. There are not lot of in the world and we could all use and lots of it don't have and chew the hatred with is can be and found in the abundance. Call to action. Start acting. You all find it will and take you to the place you way never been and before keep not after you are the progress and you are the discoveries. Addiction for free will are the obsession. 24 page. Addiction gradually turns you into the zombies don't have free will. To free use yourself to be more and attend to be lost. Addicted to be unlost, multiplier to be lost and promenade. For all these marvelous reasons, delete your the accounts.
What is really going on with an Morwaves guy? 97. 197. Spear. What is your the new music call and about? Marvin Gaye. There is and them to it and this them is and war, but when the success SP, where do you see this and where and coming from? MG. I see it coming from this and nature of the woman from the very beginning. Don't do the will and being and go govern it. Never did. I don't think that I should and be governed. I think I cloud govern very well, and but I don't think that I should and be governed. And there aren't the Hagen who people who feel they and should and to be and governed. I can govern myself very nicely. எய்த் சாப்டர் தானா? மீட்பு 173 பக்கம். மீட்பு 1905 பிக்சர் டாய் ஸ்டோரியின் வெற்றி நாள் பிரகாசித்து கொண்டு இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட்ரிங் உயிரோட்டு கொண்டு இருந்தார்கள். அது உயிரோடு இருந்ததே. மாதம் ஸ்டீவ் வெறும் பணத்தை கெட்டிக்கொண்டு இருந்ததினால்தான். ஆயினும் அவர் தொழில் வாழ்க்கை குறிப்பிடத்தக்க வகையில் மாற்றும் தருணத்தில் இருந்தது. அது ஸ்டீவ் மிக சிறந்த முதன்மை அதிகாரி என்ற அங்கீகாரத்திற்கு ஈட்டுச் செல்லும். ஆனால் ஸ்டீவ் தன் புதிய இயக்குனர் குழுவோடும் ஒரு புதிய பற்றுநிலையும் கொண்டு வந்தார். அதை பல நிறுவனங்கள் புறக்கணிக்க முடியாது. பல வகையான பொருட்களை தயாரித்தாலும் ஒரு நிறுவனம் தன் மைய தொழிலில் எதுவோ அதற்கு நியாயமாக பாரபட்சமின்றி நடந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் தான் ஸ்டீவ் இப்பொழுது நகர்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறையா வேலை முடித்தேன். நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும். போன வாரத்தில் நடந்த மாதிரி இந்த வாரம் இருக்குமான்னு தெரில. அதேமாரி அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரவுடி புல்லட்டில் சர்ச்சுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு போலீஸை வச்சு அவரை லாக் பண்ணிட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் வரலை அப்படின்றத சத்யதாஸ் பிரசிடென்ட் என்கிட்ட லாஸ்ட்டில் நான் பஸ் ஸ்டாப்பில் விடும்போது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னார். அது யாருக்கு அது சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. யாரை குறித்து அது மாதிரி சொன்னார் தெரில. உண்மையாலே ஒருத்தர் அது மாதிரி வந்தாரான்னு எனக்கு தெரில.
அடுத்த இந்த இந்த வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பேர் என்னது, அடையார் பிரான்ச்சை சேர்ந்த அந்த அந்த மகன் பேர் கூட மறந்துட்டேன். 2 வாட்டி எனக்கு வீடியோ கால் வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தார், நான் எடுக்கலை. ஏன்னா அவர் பேசுகிறதே சரியில்லை. யாரனா குறை சொல்லிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. தேசியமணி அவரை இந்த வாட்டி என் பைக்கில் அவரை லிஃப்ட் கொடுத்து அவர் வீட்டில் ட்ராப் பண்ணுறதா இல்லை. ஏன்னா சண்டே வாங்கி சாப்பிடக்கூடாது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டுறாரு. அது ஒரு வீட்டில் அடுப்பெல்லாம் இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சாப்பிட்றாரு, என்ன வேறு வெயிட் பண்ண வைக்கிறாரு. அவர் வீட்டாண்ட போய் வீட்டாண்டேருந்து நடந்து போய்க்கலாம், அதுவும் பண்ண மாட்டுறாரு. சில இடத்துல என்னை ஹர்ட் பண்ணுறாரு, அது நல்லா தெரியுது. யாரோ சொல்லி அவர் செய்கிறாருன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனால் அவர் கூட நம்ம அவ்வளோவா பழகாமல் இருக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வருது கவர்மெண்ட் லீவ் 15. அதில் சர்ச்சில் கண்டிப்பாக நான் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. அதுலேயும் என்னால் கலந்துக்க முடியாது, ஏன்னா என் டிவி கட்டணும். டிவி கோர்ஸை கடினமாக உழைச்சிட்டுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் யாரு கூட நல்லது பேசாமல் இருக்கிறது நல்லது தான். என்ன பேசாமல் இருக்கணும்னா, இந்த கான்சலேட்டை பற்றி, அது உள்ளே இருக்க அந்த லைப்ரரி பற்றிலாம் பேசவே தேவையில்ல, வேஸ்ட்டுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க யாருமே வரலை. வந்தவர் அம்மையப்பன் கதிரேசன், அவரே எனக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கார். அடுத்து யார் வந்தது, இவன் அவன் பேர் என்னது, மதனும் கூட. மதன் எனக்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது, மதன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் நிறையா. 2 பேர் வந்தாங்க. அப்புறம் தேசியமணி அவர் மெம்பரே ஆகலை, மீதி 2 பேரும் மெம்பர். மதன் 2 வருஷத்துக்கு, அம்மையப்பன் கதிரேசன் 1 வருஷத்துக்கு. அம்மையப்பன் கதிரேசன் சில வாக்கியங்கள்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் இது பண்ணியிருக்காரு. அதை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருக்குது. கல்வியில் உயர்வு உள்ளதா இல்லை என்பது நீ புரிந்து கொள்ளும் தன்மையில் உள்ளது. கதிரேசன் அம்மையப்பன். அடுத்து, தவறானது இயற்கை என்று வாழ்நாளெல்லாம் சொல்வது இயலாமையின் கூற்றாகும். கதிரேசன் அம்மையப்பன். மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து மற்றவரை அள வைப்பவன் பேய் வேடம் போட்டு ஆளவன். கதிரேசன் அம்மையப்பன். அதுக்கப்புறம் ஏங்கி நிற்பான் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஒன்று அவரோட இதுலேருந்து ஏதோ சொல்லி போட்டிருக்கார். இந்த மாதிரி அவர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா வேலையை முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு ஒரு பாத்ரூம் தான் எங்கள் வீட்டில். பாத்ரூமில் எங்கள் அப்பா என் தங்கச்சியும் வந்து சீக்கிரமாக வெளியே வா, நான் அப்போ தான் உள்ளே கொஞ்ச நேரம் மட்டும் தான் போனேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்க. அப்போ மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ தான் போனேன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் என்னை வந்து இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவள் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துட்டு அவள் வருவாள். ஆனால் நான் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்கு இதுக்கும் நிறையா இது இருக்குது டிஃப்ரென்ஸ். அதேமாரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கச்சடாவாக தான் வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக நான் வண்டி கழுவுனதான் அந்த தூசிலாம் வந்துருச்சேன். அதை நான் கழுவி விட்டதுக்கு பொம்பளை கெட்டா நான் பொம்பளை மாதிரி வேலை செய்கிறேன்னா அதை பார்த்து என்னை ரொம்ப இகழ்ந்து பேசுகிறாங்க. நான் சொன்னேன், அவங்கள அசிங்கமாக திட்டினேன். என்னால் அதெல்லாம் பொறுக்கவே முடியாது. அவங்க வேலை செய்யாமல் இருக்கலாம், நான் வேலை செஞ்சு சுத்தமாக வச்சுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எதனா ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. இந்த வேலை இந்த டைமில் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்,
அப்படின்னு சொல்லி டெய்லியும் பைபிள் ரீட் பண்ண கடவுள் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு 2 அதிகாரத்தை. நேற்று தினத்தில் அந்த ஒருத்தரை பார்த்தேன். அவர் பார்த்திங்கன்னா போவாஸ் அவங்களுடைய சொந்தக்காரங்க. அவரை லாஸ்ட்டாக எக்மோர்லேருந்து புளியாந்தோப் உள்ளே அந்த ஆட்டுத்தொட்டிக்குள்ளே இருக்க இடத்துல போய் அவர் ட்ராப் பண்ணேன். அவர் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறாரு. அவர் சேதாப்பேட்டுக்கிட்ட தான் இருக்காருன்னாரு. சர்ச்சுக்கு முடிஞ்சால் நான் வரேன், சண்டே டைமில் என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னார். எதிர்ச்சியாக அவரை மீட் பண்ண முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய நோக்கம் என்னென்னா ஆமேஷ் மாதிரி வாழணும், ஆமேஷ் கிட்ட போகணும், அந்த மக்கள் பார்க்கணும் வாழ்கிறத. அந்த மக்கள் இடத்துல எனக்கு ஆப்ஷன் இருக்கா, அவங்களோட சேரணும். நம்ம பிரான்ச் அங்கேயும் இருக்குது, அங்கேயும் அந்த மக்கள் சர்ச் அட்டன் பண்ணுறாங்க. நான் போகணும் பூமியில், அந்த இடத்துல தான் நான் என்னோடய வாழ்நாளை தொடரணுன்றதை நான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டாக எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி எல்லாமே அகெயின்ஸ்டாக நடக்கிறாங்க. ஏன் உதாரணத்துக்கு நான் போகிற இந்த சேதாப்பேட்டை பிரான்ச்சில் கூட இருக்காங்க. இதை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா யாராலுமே தடுக்க முடியாது, கடவுள் ஒருத்தர் தான் தடுக்க முடியும். எனக்கு தேவையை அவர் தருவார். எனக்கு இது தோண வச்சதும் அவர் தான். என் புத்தியில் இது எட்டாத காரியமாக இருக்குது. அதை நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி வகுத்து கொடுப்பார். இன்னும் 6 மாதத்தில் என் கார் டியூ முடியுது. கார் டியூ முடிஞ்சாலும் சச்சம் மிச்சம்லாம் கட்டுறதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆயிரும். அப்புறம் கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கும் பேமெண்ட்ஸ்லாம் பே பண்ணுறதுக்கு ஒரு 5-6 மாதம் ஆயிரும். அப்புறம் பைக் டியூ முடியணும். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு டியூ முடியணும். இவ்வளோ இருக்குது. அதுக்கு என்ஓசி வாங்கணும். இவ்வளோ கடினத்தின் மத்தியில் நான் அனுதினமும் பைபிளை படிக்கிறேன். இல்லாமல் கான்செப்ட் புக்ஸையும் ஸ்டார்டிங் டு எண்டு படிக்க கடவுள் கிருபை கொடுத்துருக்காரு. இது மத்தியில் வேலையும் செய்ய எனக்கு பலனும் கொடுத்துருக்காரு. அவரோட வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நல்லா நம்மளுக்கு பிறருக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்குது. யூடியூப்பில் கண்ட கழுதெல்லாம் போடுறாங்க, இதை போடுறது தவறே கிடையாதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவை யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.